தங்கமயிலுடைய அப்பா மாணிக்கம் இங்கே வீட்டுக்கு மளிகை பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்து எங்கள் மயிலை பார்த்து சரவணன் முறைக்கிறாங்க. தங்கமயில் தான் அப்பாவை பார்த்து, அப்பா கடையில் இந்த மாதிரி யாரும் வீட்டுக்கு தனியாக எடுத்துகிட்டு போகிறதில்ல, தயவு செஞ்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா மயில் இது நம்ம கடை, நம்ம வீட்டுக்கு தானே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல, நேற்று தானே ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னு பழனிவேல் கேட்க, இந்த கடையில் இங்கே நான் எடுத்துகிட்டு போகிறது கூட உரிமை கிடையாதா, சம்மந்தி வரட்டும் நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்ல, என்னடா பெரிய பிரச்சனையாக நடக்கும் போலையேன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட இங்கே பழனியை சொல்ல, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நடக்கட்டும் மாமா, அது இப்போவே நடக்கட்டும், அப்போ தான் இவரை இனிமேல் இந்த கடைக்கு வர விடாமல் பண்ண முடியும்னு சொல்லும்போதும் தங்கமேல் சரவணனை பார்த்து, தயவு செஞ்சு பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம், நான் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்ல, நீ எதுக்கு வந்தியோ அதை பண்ணாமல் நீ மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, உங்கள் அப்பா போய் உன்னை கல்லால் உட்கார வச்சா கல்லால் உட்காரேன், வீட்டுக்கு எந்த பொருட்களை எடுத்து போடணுமோ அதையும் எடுத்து போடுறேன், நீ என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கன்னு உனக்கே தெரியல மயில் அப்படின்னு சொல்லி மயில்கிட்ட எங்கள் கோவத்தை காட்டுறாங்க. சரவணனும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே தங்கமயில் அப்பா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பவும் செஞ்சிடறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இங்கே பாருமா உங்கள் அம்மா சமைக்கிறதுக்கு சில பொருள் இல்லைன்னு சொன்னா, கொண்டு போய் கொடுத்துட்டு உடனே ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எங்கள் தங்கமயில் சொல்கிறதையும் காதில் வாங்காமல் அங்கேருந்து கிளம்பி போக, இங்கே பாருமா நானும் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நேற்றும் அவர் இதை தான் பண்ணார், நாங்கள் சொல்கிறத காதில் கூட வாங்கலை, உடனே ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டார், இன்னைக்கு நீ வந்ததுக்கு பிறகாது கொஞ்சம் மாறுவாருன்னு பார்த்தா இப்போவும் அப்படி தான் இருக்கார், இப்படியே போனால் நம்ம கடையில் நட்டமாகுதோ இல்லையோ நிச்சயமாக மச்சானுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுவும் இல்லாமல் சம்மந்தி வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்ல, சரி நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் போய் அப்பாவை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. என்ன மாமா இதெல்லாம் சொல்லும்போது, நீ எதுக்கு தங்கமயில் கிட்ட கோவப்படுறேன்னு சொல்லி கேட்க, பின்ன அவளோட அப்பா தானே, அவள் சொல்லியுமே கேட்கலன்னு சொல்லும்போதும், நீயே பார்த்தல இங்கே தங்கமயில் சொல்லியே அவங்க அப்பா கேட்கல, அப்போ நம்ம சொல்லி அவர் என்னத்தை கேட்க போகிறாரு, முதல்ல அவர் இந்த கடைக்கு வர வச்சதான் மிகப்பெரிய தப்பு, அவர் இந்த கடையை விட்டு அனுப்புனாதான் எல்லாம் சரியாக இருக்கும்னு பழனி சொல்ல, ஆரம்பத்துலேருந்து நானும் அதே தான் மாமா சொல்லிட்டு இருக்கேன், அவரை இனிமேல் இந்த கடை பக்கமே விடக்கூடாது அப்படின்னு இங்கே சரவணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து தங்கமயில் நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு சரவணன் ஃபோன் பண்ணுறாங்க, அப்பா இன்னும் வரலங்க, வந்ததும் அவரை நான் இங்கேயே இருக்க வைக்கிறேன், நிச்சயமாக கடை பக்கம் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே அம்மா கிட்ட திட்டவும் செய்கிறாங்க. ஆமாண்டி நேற்று ஜாமான்லாம் கொண்டு வந்து தான் செஞ்சாருன்னு சொல்லும்போது, அதெல்லாம் என்ன எது எவ்வளோன்னு எதுவுமே கேட்க மாட்டியாமா, கடையில் யார் பேச்சும் கேட்காம அங்கே இருக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்ல, ஏண்டி உங்கள் வீட்லேயும் மளிகை ஜாமான்லாம் அந்த கடையிலேருந்து தானே எடுப்பீங்க, அது போல் எடுத்துக்கிட்ட தான் நினச்சிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அந்த கடையிலே எடுத்தாலும் பணத்தை வச்சுட்டு தான் மாமா அப்படியெல்லாம் செய்வார், இங்கே பாரு இன்னைக்கு இப்போ கணக்கு வழக்கில் எல்லாமே கம்மியாகுது, மாமாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் எல்லாமே, அப்படி கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. தங்கமயில் சொன்னதை கேட்டு, ஆமாண்டி இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது, இதை கூடவா உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க, அப்பாவுக்கு முதல்ல ஃபோனை போடு அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் போட்டாலும் ஃபோனை எடுக்கவே மாட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து கடையிலேருந்து பொருட்களை எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போனவர் அங்கே வழியிலேயே எல்லாத்தையுமே விற்றுட்டு வரணும்னு முடிவு பண்ணி, அது மூலமாக தனக்கு அதிக பணம் கிடைக்கும், அந்த கடையில் தான் தனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, நம்ம பணத்தை எடுத்தாலும் அங்கே பணம் கம்மியானுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும், ஆனால் பொருட்களை எடுத்தால் யாருக்கு என்ன தெரிய போகுது, எந்த பொருட்களையும் நம்ம கொஞ்சம் அதிக ரேட்டு போட்டு விற்றுற வேண்டியதான்னு அவரும் வந்துட்டு அதை பண்ணணும்னு முடிவு பண்ணி அங்கே யாரும் வராத அதாவது இங்கே இந்த பக்கம் பாண்டியன் பசங்க யாரும் வராத இடமா பார்த்து அதை பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த ஒயின் ஷாப்க்கு வெளியவே இதெல்லாம் நிறுத்தி வைக்கவும் செய்கிறாரு எங்கள் மாணிக்கமும். அப்போது அதை பார்த்துட்டு இருந்த குமார், இவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் அங்கே மாமா கடையில் தானே இருந்தார், அன்னைக்கு கூட அங்கே தானே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு என்ன இங்கே தனியாக கடையை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நீ யார் முதல்ல அப்படின்னு கேட்க, அப்போ தான் பழசைங்க ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு, இங்கே தங்கமயில பார்க்க வந்தப்போ அந்த வீட்டில் கட்டி போட்டதே இவன் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் அங்கே நீ சம்மந்தி வீட்டு போன கடத்திட்டு போனவன் தானே நீ அப்படின்னு சொல்லும்போதும், இங்கே இதை பார்த்துட்டு குமாருக்கு என்ன பேசுகிறேன்னே தெரியல, நின்றுட்டே இருக்காங்க. உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நேரடியாகவே கேள்வியும் கேட்குறாங்க. என்ன இப்போ எதுக்கு மரியாதை இல்லாமல் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் மாணிக்கம் கேட்க, இப்படி சம்மந்தி கடையிலேருந்து திருடிட்டு வந்து அந்த பொருளெல்லாம் இங்கே போட்டு வித்துட்டுருக்கே, உனக்கு வெக்கமாகவே இல்லையான்னு சொல்லிட்டு குமார் கேட்குறாங்க. கொஞ்சம் மரியாதையாக பேசு, இல்லைன்னா நடக்கிறதே வேறு, இங்கே இருக்கவங்களாம் எனக்கு வேண்டப்பட்டவங்க, ஒரு குரல் கொடுத்தனா போதும் எல்லாரும் ஓடி வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்ல, கொடுத்து தான் பாரு அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. குமார் சொன்னதை கேட்டு அங்கே நின்றுட்டு இருக்க மாணிக்கத்துக்கு கொஞ்சம் பயம் வருது, ஏற்கனவே ரவுடி பயல் ஆச்சு, நம்மளை கட்டி போட்டு அடித்தவனாச்சு, இப்போ போய் நம்ம போய் ஏதாவது சொன்னாலும் பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு அமைதியாகவே நின்றுட்டு இருக்க
மாணிக்கத்தை பார்த்து, யோ முதல்ல எடுத்த பொருளெல்லாம் கொண்டு மாமா கடையில் ஒழுங்க வைன்னு சொல்ல, என்ன உன் மாமனார் கடையில் இருக்க உன் மாமனாருக்கும் உனக்கும் பிரச்சனை தானே, அப்படி இருக்கப்போ அவர் மேலே உனக்கு என்ன இப்போ ஏகப்பட்ட அக்கறை வந்திருக்குன்னு சொல்லி கேட்க, என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மாணிக்கத்துக்கு, அவர் என்னுடைய சம்மதி, இப்போ போய் பொருட்கள் எல்லாம் என்னால் வைக்க முடியாது, அவர் நான் எடுத்துகிட்டு போனதுக்கு எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி இங்கே வந்து குமார் அவங்க சட்டையை பிடிக்கவும் செய்கிறாங்க. அப்போது அந்த பக்கம் சவாரி இறக்கி விட வந்த எங்கள் கதிர் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை பார்த்து அதிர்ந்து போயிட்டு வேகமாக ஓடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது, என்னடா உன்னுடைய ரவுடித்தனத்தை இங்கே வீட்டில் இருக்கவங்க கிட்டேருந்து எல்லாருக்கிட்டையும் காட்ட ஆரம்பிச்சிட்டேன், இப்போ எதுக்கு இவன் மேலே கையை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சண்டைக்கு நிற்க, நீ பாருங்க மாப்பிள்ள வேணும்னே வந்து தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அரசி எதுக்கு கடத்திட்டு போனேன்னு கேட்டதுக்கு என்னை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு போய் சொல்லுறாங்க எங்கள் பாணிக்கமும். கொஞ்சம் நான் சொல்கிறதை கேளுங்க மச்சான்னு சொல்ல, யாருக்கு யாருடா மச்சான், இத்தனை வருஷமா இல்லாத இந்த உறவு இப்போ எதுக்கடா இங்கே வருது அப்படின்னு அங்கே கதிரையும் கேட்டு திட்டமும் செய்கிறாங்க. உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அந்த குமார் வந்துட்டு, மச்சான் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ தான் இவர் சட்டையை பிடிச்சி அசிங்கப்படுத்தின கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போதும், மச்சான் கையை எடுக்க போறீங்களா இல்லையா, கதிர் முதல்ல கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கையை எடுக்க வச்சுட்டு, முதல்ல இங்கே இருக்க பொருளெல்லாம் பாருங்கன்னு சொல்லும்போது, இதெல்லாம் அப்பா கடையில் வாங்கி வைக்கிற பொருளாச்சுன்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை பார்க்குறாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு போய் சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து எல்லாத்தையும் போட்டு இங்கே விற்றுக்கிட்டு இருக்காரு, இங்கே பாதிக்கு லாபமாக்கவும் செய்கிறாருன்னு சொல்ல, கதிர் சட்டையிலேருந்து கையை எடுத்துகிட்டு அங்கே மாணிக்கத்தை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, நேற்றும் உங்கள் கடையிலேருந்து மூட்டையோட போனதான் நான் பார்த்தேன், இன்றைக்கும் அவர் அங்கேருந்து வெளியே வந்ததை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல, நீ இங்கே கடைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, பண்ண தப்புக்கு மன்னிப்பு எப்படி கேட்குறதுன்னு தெரியலை, உங்கள் அப்பாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் கடைக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இவர் பண்ண விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, இப்போ கூட அவரை சந்தேகப்பட்டு தான் நான் பின்னாடி ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறாங்க குமாரும். குமார் சொன்னதை கேட்டதும் கதிருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன மாமா இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவாருன்னு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்ல, இல்லை மாப்பிள்ள அது வந்துன்னு சொல்லும்போது, உங்களுக்கு பணம் தேவையாக இருந்ததுன்னா ஒன்று கேட்டு வாங்குங்க, இப்படி கடையில் இருக்க பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே சரவணன் வந்துடுறாங்க. ஏன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்க அந்த நேரத்தில் கதிர் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் செஞ்சிடறாரு. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே இருக்க பொருட்களை அங்கே நின்றுட்டு இருக்க மாணிக்கத்தையும் பார்த்ததும் இங்கே பயங்கர அதிர்ச்சியும் கோவமும் இங்கே சரவணனுக்கு வரத்தான் செய்து, உடனே தங்கமேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்க வேலையை நீயே பாருன்னு சொல்லிட்டு இங்கே அதை வீடியோ எடுத்து காட்டவும் செய்கிறாங்க. இதை பார்த்து தங்கமேலும் அதிர்ந்து போக, இங்கே பாருமா அப்பா பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை நீயே பாருன்னு சொல்லும்போது தான் விஷயத்தை பார்த்துட்டு இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது நேற்று வாங்கிட்டு வந்ததில் பாதி பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு மீதி பொருளை விற்றுட்டு தான் அவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு, கேட்டால் சம்மந்தியில் பணம் கொடுத்தாருன்னு வேணும் பொய் வேற சொல்லியிருக்காருன்னு எங்கள் பாக்கியத்துக்கு ரொம்ப கோபமும் வருது. அதே நேரத்தில் எங்கள் பாக்கியமும் என்னையா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எங்கள் சரவணன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, போனால் போகுதேன்னு உன்னை விட்டுட்டு போனால் இந்தளவுக்கு நடந்துக்கிற, இனிமேல் கடை பக்கம் வந்த பாரு அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி சரவணன் திட்ட, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு எங்கள் கதிரும் சொல்கிறாங்க. முதல்ல வீட்டுக்கு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு திட்டவும் செய்ய, மாப்பிள்ளை அது வந்து என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோதையும் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டால் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியலையே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க, ஒருவேளை அது இவருக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, அப்புறம் உங்கள் உறவே வேணான்னு அவர் தூக்கி எறிஞ்சிட்டு வரவும் செய்வார், இதுக்கப்புறம் கடைக்கு வராதிங்க, அப்பா கேட்டால் அதுக்கு பதில் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமேல் அப்பா மாணிக்கத்தை வந்துட்டு கடையை விட்டு வெளியே போக வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் வரவும் கூடாதுன்னு சொல்ல அவர் அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்ய, அண்ணா நீ கவலைப்படாதண்ணா விடுன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சரவணன் சமாதானப்படுத்த, குமாரை பார்த்துட்டு 2 பேருமே நிற்க, குமார் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் பேசாமல் குமார் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. அப்போது இங்கே கதிர் வந்துட்டு சொல்கிறாங்க, நீ இந்த கோவத்தை அண்ணி மேலாம் காட்டிடாதானு சொல்லும்போது, இப்போ தான் சரவணனுக்கு வந்துட்டு இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகுது தங்கமயில் மேலே. அண்ணா நீ எதுவும் கோவப்பட்டு அண்ணி எதுவும் திட்டிடாதான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ ஏற்கனவே கோவத்தில் இருக்க தங்கமயிலும் அந்த வீட்டிலேருந்து ரொம்ப கோவமாக அம்மாவையும் அப்பாவையும் திட்டிட்டு தான் வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்த தங்கமயில பயங்கர கோவத்தோட இங்கே திட்டவும் செய்கிறாங்க. இனிமேல் உங்கள் அப்பாவோ அம்மாவோ இந்த கடைக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கோ வரவே கூடாது, அவங்க கிட்ட நீ பேசவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லிகிட்டே தானே இருக்க, உங்கள் அம்மாவும் அங்கேருந்து புலம்புறதுனால தானே இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கவும் செய்து, உழைச்சி சாப்பிடணும், இப்படி திருடியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்கள் தங்கமயில திட்டுறது மட்டும் இல்லாமல் இனி நீ உங்கள் அம்மா கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தங்கமயிலும் ஆடி தான் போகிறாங்க. உண்மையும் அதுதான், அவங்க அம்மா கிட்ட பேசாமல் இருந்தாலே அவங்க இந்த வீட்டில் கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட பேச போய் தான் இப்படி ஒண்ணுக்கு பல பிரச்சனைகளை தங்கமேலும் சந்திச்சுட்டு வராங்க. கோவத்துல இருந்த சரவணனும் தங்கமேலுடைய போனை பிடுங்கி ஒரே போடா போட்டு உடைக்கவும் செஞ்சிடறாங்க. தங்கமேல் அப்படியே அதிர்ந்து போய் போனையும் பார்த்து சரவணன் மாமாவையும் பார்த்து அழுதுகிட்டே நிற்க தான் செய்கிறாங்க.